ஜெபம் செய்வோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை ஆராதனை வேலைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்து உடைய வேதத்தை மகத்துவத்தை நாங்கள் தியானிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும் ஆண்டவர் செய்த உன்னதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும், நீர் மகிமைப்படும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவன் நாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 225வது பாடலை நாம் பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியானி. கீதங்களும் கீர்த்தனைகளும் 225வது பாடல். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வான் உலகில் உன்னை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, வாலிபர் தமக்கும் அதுவாகும், வயோதியர்க்கும் அதுணவாகும், பாலக்கினிய பாலுமதாம், படிமீதாத்ம பசிதனிக்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, சத்துரு பேயுடன் அமர் புரியும் தருணம் மது நல்லாயுதமாம், புத்திரன் மீத்திரரோடு மகிழும் பொழுதும் அது நல்லுறவாகும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, புலை மேவியமாயம் புனிதம் பெறுதற்கது மருந்தாம், நிலையான வாழ்நாள் நிலைக்க நேயகாய கற்பமதான். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, கதியின் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிக்கமது, புதிய எருசலேம் பதிக்கும், போகும் பயண துணையும் அது. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி, மாந்தரசி படையும் வழி வழுத்தும் வேத வார்த்தையது, வேந்தர் அமைச்சர் முதல்வர்க்கும் விதித்த பிரமாணமும் அதுவே. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழியை போவோம். எங்களுக்கு சுகம் இல்லை, தேவரே கிறிஸ்துவின் மனிதர்களுக்கு நிர்வாகங்களை கற்றவர்களாக பொறுமையாக பாவத்து நிமித்தம் துக்கப்படுகளை
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தி நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான நமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்பில் கொடுத்தாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் விசைகளுக்கும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீவினை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 24ஆம் சங்கீதம். சங்கீதம் 24 முறை முறையாக வாசிப்போம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்திருந்தார். புத்திகளாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மறித்து அடக்கம்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறித்து இடத்தில் எழுந்துள்ளார். பரமண்டலத்திற்கு சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழந்து மருத்துவரையும் நியாயம் இருக்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை பரிசுத்த ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீரம் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். அறிவிப்பு: நாளை புதன்கிழமை 17ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு திரு ஜாய்சன் ரத்னராஜருடைய இல்லத்திலே ஜெபக்கூட்டம் நடைபெறும். வீட்டு ஜெபக்கூட்டத்திலே திருச்சபையார் அனைவரும் தவறாக கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இதனாலும் இந்த வேதத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி, வேதத்தினுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி என்னுடைய அத்தா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெரிய நாயகிபுரத்திலே அவர்கள் இப்பொழுது சபை ஊழியராக பணி செய்கிறார்கள். இன்றைய தினத்திலே நமக்கு ஆண்கள் மாநாடு நடந்தது போல அவர்களுக்கும் மாதாபுரத்திலே தூத்துக்குடி திருமண்டலம் சார்பாக ஆண்கள் மாநாடு நடைபெற்றது. அதை முடிந்து வந்தார்கள். கேட்டதும் உடனே வருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் இப்படி இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் ஆராய்ந்து கொடுக்கும்படி நடத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை மக்கள் யாருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பாகவே 2 முறை நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு முறை பகிர்ந்து அளிப்பதற்கும் தேவன் கிருபை அளித்தார். இந்த அருமையான நேரத்திலும் கூட வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தேவாதி
தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாப்பிள்ளை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான மாலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பெரிதான கிருபையின் மூலமாக தினம்தோறும் எங்களை போஷித்து வழிநடத்தி வருகிறேன். இந்த வேளையிலும் கூட உடைய வேதத்தை தியானிக்கும்படியாக ஒரு சிறு கூட்டமாக எங்களை அழைத்திருந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தர்மியான நேரத்திலும் கூட வேத வசனத்தை தியானிக்குவனமாக எடுத்துக்கொண்ட ஒரு அதிகாரம் லூக்கா 15ஆம் அதிகாரம். உங்களுக்கு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், அந்த ஒரு 15ஆம் அதிகாரத்தில் என்ன ஒரு காரியம் இருக்கிறது என்பதை. நம்ம வழக்க சொல்லாக சொல்கிற ஒரு காரியம் கெட்ட குமாரனின் ஓமை அப்படின்னு நம்ம எளிதாக சொல்லிடலாம். எல்லாருக்குமா தெரிந்த ஒரு ஓமை தான். முதலாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த ஒரு காரியத்துக்குள்ளாக செல்வோம். கெட்ட குமாரன் மூத்த குமாரனா இளைய குமாரனா? இளைய குமாரன். அப்போ மனம் மாறிட்டான், அப்படி தானே? பல நேரங்களில் நான் சிறு வயதில் பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். அந்த பிரசங்கத்தின் மூலமாக நான் பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இளைய குமாரன் மனம் மாறிட்டான், அவன் நல்ல குமாரன் தான். யார் தான் கெட்ட குமாரன்? மூத்தவன். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? மூத்த குமாரன் கெட்ட குமாரன் என்கிறத நீங்கள் விசுவாசிக்கீங்க, அப்படி தானே? அந்த ஒரு நம்பிக்கை தான் எனக்குள்ளேயும் இருந்தது. இந்த வசனத்தை அதிகமாக அதிகாரத்தோடு வாசிக்கும் பொழுது தான் எனக்கு ஒரு புலப்பட்ட ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு தியானம் அப்படின்னா நேராக உள்ள காரியத்தை பார்க்கும் பொழுது பல நேரங்கள் அதுக்குரிய விளக்கங்கள் நம்மளுக்கு பிடிபடாது. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பார்க்கும் பொழுது எதற்காக அந்த ஊமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நாம் ஈஸியாக பார்க்குறது, ஒரு இளையகுமாரன் பாவம் செஞ்சுட்டான், மீட்டு திரும்பி வந்துட்டான், இவன் மூத்த குமாரன் என்ன பண்ணிட்டான், கோபப்பட்டான், அதனால் ஒரு கெட்ட குமாரனாக மாறிட்டான். அதற்காக கர்த்தர் இது கெட்டவன் இது நல்லவன் என்பதற்காக காண்பதற்கு சொன்ன ஒரு காரியம் அல்ல. முதல் 2 வசனத்தை நான் பார்த்தோம் அப்படின்னா எதற்காக இந்த ஓமைகள் ஆரம்பமானது. இந்த ஒரு காரியம் தான் இந்த அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது. முதலாவது பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் வசனத்தில், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடனே சாப்பிடுகிறார் என்றார்கள். முதல் காரியம் எங்கே ஆரம்பிக்குன்னா, இயேசு கிறிஸ்து யார் கூட இருக்காங்க? பாவிகளோடும் ஆயக்காரோடும். ஏன்னா யூதர்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று நினைத்து கொண்டார்கள். யாரெல்லாம் பாவம் செய்கிறார்கள், வெளியரங்க பாவம், அவர்கள் உள்ள மனசார பல பாவங்களை செஞ்சவர்கள் தான். ஆனால் அதை பரிசுத்தவான்களாக, அதாவது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல வேதத்தின்படி சொல்லணும் அப்படின்னா, தங்களுக்குள்ள பல அழுக்கு ஆனால் வெளியே தெரியாமல் பரிசுத்தவான்கள் போல நடித்து கொண்டார்கள். அதுதான் உண்மையான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவும் அதிகமாக பயன்படுத்துகிற காரியம் மாயக்காரராகிய பரிசேயர்களே வேதபாரர்களே அப்படிங்கிறது சொல்கிற ஒரு காரியம்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் யாரை பார்க்குறாங்க? இயேசு கிறிஸ்து எப்பொழுது யார் கூட இருக்கிறாங்க? ஆயக்காரோடும் பாவிகளோடு தான். ஏன்னா ஆயக்காரங்க இவங்க பெரிய பாவியை பார்த்தாங்க. ஏன்னா அவங்க வரி வசூலிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனால் ஏமாற்றி என்ன பண்ணுவாங்க? லஞ்சத்தோடு வரி வசூலிப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ஆயக்காரரையும் எல்லாருமே பாவிகள், இவர்கள்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்க, இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல அப்படின்ட்டு முத்திரை குத்துனது போல அவர்களையும் யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொண்டார்? இவர்களெல்லாம் விட்டுட்டு ஒதுக்கப்பட்டு சிறுபான்மையராக முடக்கப்பட்டு இருக்கிற பாவிகளும் ஆயக்காரனோடு அவர் பந்தி இருந்தார். அவர் சாப்பிட்றாரு, அவங்க கூட தான் பழகிறாங்க. அது யாருக்கு எரிச்சல்? இவர்களுக்கு எரிச்சலாக இருக்கு. அப்படி ஒரு சிந்தனையில் தான் இயேசு கிறிஸ்து எதை ஆரம்பிக்கிறாரு? இந்த ஓமை ஆரம்பிக்கிறார். எந்த ஓமை? இந்த காரியத்தில் 3 ஓமை இருக்குது. 3மே ஒன்று தான். வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. தொடர்ந்து இடையில எந்த ஒரு காரியம் வராது, தொடர்ச்சியாக வருகிற ஓமை. அப்போ இந்த 2 ஓமை உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை பார்த்தோம் அப்படின்னா 3ஆவது ஓமை என்னன்ட்டு நம்மளுக்கு காரியம் விளக்கிறோம். முதல் ஓமை என்னது? 100 ஆடு, காணாமல் போன ஆடு. அப்போ ஒருத்தர் 100 ஆடு வச்சுருக்கான், ஒரு ஆடு காணாமல் போயிட்டு, நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இடத்துல ஒரு பேங்கில் ஒரு 10,000 எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 10,000 கையில் வச்சுட்டோம்.
எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 500 என்ன ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து என்றும் ஒரு 500 நோட்டை காணும். என்ன நினைப்போம், 10,000ல் 9,000 என் பையில் இருக்குது, 500 தானே போனால் போட்டுன்னு விடுவோமா? இல்லை, திரும்பி போவோம். திரும்பி போய் எந்த இடத்துலலாம் நின்னோம், எந்த இடத்துலலாம் பேக்கை திறந்தோம், சிந்தனை வருமா இல்லையா? அந்த 500 கிடைக்கிற வரைக்கும் எப்படி இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பல நேரங்கள் அது ஒரு வாரம் ஐயோ 500 போச்சேன்னு வேதனையும் கொடுக்கும். ஒரு வேளை திரும்பி போகும்போது ஒரு 500 கிடச்சிட்டுன்னு வைங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வரும். 9,500 என் கையில் இருக்குங்கிற சந்தோஷத்தை விட தொலைஞ்சு போன ஒரு 500 எனக்கு கிடைச்சிட்டுங்கிற ஒரு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஒரு வேளை கிடச்சி பாருங்களேன், அந்த ஒரு நோட்டு பேசுது. என்ன நோட்டு பேசுது? 9,500 பேசுது. நான் சத்தக்கட்டாவும் பர்சுக்குள்ளே இருக்கேன், நான் வெளியே குதிக்கலை, தேவையில்லாமல் 500 தான் வெளியே குதிச்சான். அவனுக்காண்டி நீ சந்தோஷப்படுறிய, எனக்காண்டி நீ சந்தோஷப்படுறியன்னு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. 9,500 எந்த ஒரு தப்பும் பண்ணலை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து படிப்படியாக அந்த ஜனங்களுக்கு, யாருக்கு கேள்வி கேட்டு முறுமுறுத்த ஜனங்களுக்கு சொல்ல வருகிற காரியம். 3 கதையில் முதல் கதையை சொல்கிறாரு. அப்படின்னா இது ஆடு, ஏன்னா அங்கே என்னதான் அவங்களுடைய சொத்து, ஆடு மாடுகள் தான். அதை வச்சு தான் அவங்க ஒரு ஊமையை சொல்ல முடியும். அப்போ தான் யாருக்கு புரியும்? அவங்களுக்கு புரியும். நம்மளுக்கு இப்போ ஆடு மாடுலாம் இருக்குமான்னுட்டு ரொம்ப கஷ்டம். நமக்கு இப்போதைக்கு பணம் ஓடுறது இருக்குதான், சம்பாதிச்சோன்னா ஓரளவு செட்டில் ஆகிடலாமே, கஷ்டம் இல்லாமல் இருக்குமே. நாளைக்கு பிள்ளைங்க நம்மளை கைவிட்டாலும் ஏதோ ஒரு நம்மகிட்ட கையில் காசு இருந்தால் சமாளித்து கொண்டு போயிடலாமேங்கிற ஒரு ஏக்கம் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டோம். அப்போ பணத்தை வச்சு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி புரியுது? அந்த 9,500 தப்பு பண்ணலனாலும் 500 வெளியே குதித்தாலும் தேடி பிடிச்சி நம்ம எடுக்கிறோம். அதுக்குள்ளே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வருவோம். வீட்டில் சொல்லுவோம், இப்படி நான் கணவர்கிட்டையோ பிள்ளைங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக சொல்லுவோம். கிடைக்கலன்னா வருத்தத்தோடு சொல்லுவோம். கிடச்சிட்டு அப்படின்னா 9,500 10,000ல் 500 மிஸ் ஆகிடுச்சு, நான் தேடி பிடிச்சி எப்படியோ நான் எடுத்துட்டேன்னு சொல்லுவோம். அப்படிதானே? அதே காரியம் தான் இங்கே வந்திருக்கு. 100 ஆடு வைத்திருக்கான் ஒருத்தன், ஒரு ஆடு தொலைஞ்சி போச்சு, 99 மந்தையில் இருக்குது. அது மந்தையில் தான் எங்கேயும் போகாது, அதை பூட்டிட்டான். ஒரு ஆடை கேண்டு என்ன பண்ணோம், தேடி பிடிச்சி கிடைக்குது, சந்தோஷத்தோடு வரோம். இந்த சந்தோஷம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? எடுத்து வாசிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சந்தோஷம் உங்களுக்கு புரியுதா? தொழுவத்தில் ரட்சிக்கப்பட்ட இருக்கிற ஆடு. இது எதை ஆத்துமாக்கள் குறித்து சொல்கிறாங்க. அப்போ 99 ஆடு, ஒரு 99 பேர் எங்கே இருக்காங்க? விசுவாசிகளாக தான் இருக்காங்க. ஒருத்தங்க வழி விலகி பாவத்தில் விழுந்துட்டாங்க. அப்போ அவங்க மீட்கப்பட்டு வெளியே உள்ள வருகிற நமக்கு எந்த அளவு சந்தோஷம் கொடுக்குதோ அந்த காசு அது பரலோகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருது. இதன் மூலமாக என்ன சொல்லி வராரு? நீங்கள் பரிசுத்தவான்கள்னு சொல்லி தேவனை துதிச்சுட்டு இருக்கீங்க, ஆராதிட்டுருங்க, பரிசேயர்களை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்க யார்? வழி தப்பி போனவங்க, பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பாவிகள்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்களை உள்ளே கொண்டு வரது யாருடைய வேலை? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. அதை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இந்த 500 ரூபாவை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேடிட்டு இருக்கிறார். அந்த 500 ரூபாவை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும். அந்த தப்பி போன ஒரு ஆடை கொண்டு வரணும். அதனால தான் யார் கூட நின்று பேசி போஜனம் பண்ணிட்டு இருக்கிறாரு? பாவிகளோடும் ஆயக்காரர்கள். முதலாவது ஒரு உங்களுக்கு ஊமை புரிஞ்சிருக்கும். அடுத்த ஒரு ஊமை இதே தான், சாதாரண ஒரு காரியம் தான். எத்தனை வெள்ளி காசு? 7 7 10, அதில் 1 காணாமல் போகுது. அதே ஒரு காரியம் தான். விளக்கு கொளுத்தி வீடு ஃபுல்லா தேடுவாங்க. நம்ம எதை தேடுவோம்னா அதிகமாக காதில் போடுற தொங்கட்டமாக தோடா, அதை தான் அடிக்கடி என்ன பண்ணுவோம், தொலைச்சிட்டு வீடு பூரா பெருக்கி கூட்டி வீட்டில் தேடுற வேலை இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இந்த 10 காசில் ஒரு காசு தொலைந்து போகுது. கஷ்டப்பட்டு தேடி அந்த ஒரு காசை எடுத்ததுனால அவளுக்குள்ளே வர்ற மகிழ்ச்சி எல்லாத்தையும் சொல்லி நான் இதை மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம் தான். இதே போல் எங்கே மகிழ்ச்சி அடைகிறாங்க? பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது. அடுத்த ஒரு முக்கியமான காரியத்துக்குள்ள வருவோம். மூத்த குமாரன் இளையகுமாரன். இந்த ஒரு காரியத்துக்கு வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. இங்கே அங்கே 100 1 10 1, இங்கே 1க்கு 1, இதுதான். ஆமாம், 2க்கு 1. அப்போ இதில் இளைய குமாரன்
தனக்குரிய சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு செல்கிறான். உங்களுக்கு தெரியும், பாவம் செய்கிறான், எல்லாத்தையும் விற்று போடுகிறான். லாஸ்ட்டில் வழியே இல்லாமல் நான் என் தகப்பனிடத்திற்கு போகிறேன், அங்கே ஒரு வேலைக்காரனாவது இருந்து நான் என்னுடைய காரியத்தை வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி வழி இல்லாமல் என்ன பாறான், திரும்பி வருகிற ஒரு காரியம். வந்த உடனே தகப்பனுடைய நிலை எப்படி இருக்குது? சாதாரணமாக தகப்பனாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும், திரும்பி போன, அதாவது விலகி போன நம்முடைய பிள்ளைகள் வந்தால் எப்படி தான் இருக்கும்? மகிழ்ச்சியாக தான் இருக்கும். நீ இனிமே என் ஊரில் வராத, சொத்தை தான் தூக்கிட்டு போயிட்டேங்கிற காரியம்லாம் இருக்காது. பெற்றோருடைய காரியம், ஏன் பிள்ளை திரும்பி வந்துட்டா, அதுதான் ஒரு மனநிலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே நடக்கிற காரியங்கள் தான் இந்த மூத்த குமாரனை கோபப்படுத்த வைக்குது. என்ன ஒரு காரியம் இங்கே நடக்குது, பையன் வந்த உடனே இங்கே என்ன நடக்குது? 22:3 வாசிப்போம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கண்டை கொண்டு வந்து அறியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். 24. என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். சரி, இந்த சம்பவத்தில் யாரும் இல்லை, மூத்த மகன் இல்லை. அவன் எங்கே இருக்கான்? அவன் சோவாரிட்டு இருக்கானா, நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கானா, பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கான். சரி, இப்போ வரைக்கும் மூத்த குமாரன் எந்த ஒரு தவறும் செய்யலை, தன்னுடைய வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ரைட்டு. இப்போ இங்கே என்ன நடக்கு, அவன் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். இங்கே இளைய குமாரன் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே இங்கே ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன ஒரு முக்கிலையாவது இருந்துக்கலான்னு வந்தான். ஆனால் இந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, வஸ்திரம், மோதிரம் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணுங்க, கொடுத்த கஞ்ச அடிங்க, எல்லாரும் புசித்து சந்தோஷமாக இருப்போம்னு சொன்னோடனே அதை கேட்ட ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறார். மக்களுக்கு என்ன மகிழ்ச்சி, ஒரு விருந்து நம்மளுக்கு ஆயத்தமாகுங்கிறத மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தன்னுடைய தகப்பனாருக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி, பிரிந்து போன ஒரு மகன் சேர்த்து கொள்ளப்பட்டான். இந்த சந்தோஷத்தை கொண்டாடும். இது என்ன சந்தோஷம்? பரலோகத்தில் மீண்டு வந்த ஒரு சந்தோஷத்தை இது குறிப்பிடுது. புரியுதில்ல? அந்த ஒரு ஆடு மீட்டு எழுது வரும்போது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக பாவம் செய்த வழி தப்பி போன ஒரு ஆடு திருப்பி சேர்க்கப்படுகிறது. இங்கே சந்தோஷம் கொண்டாடுறாங்களா, இதுதான் பரலோகத்தில் வர்ற சந்தோஷத்துக்கு எடுத்துக்காட்டாக காண்பிக்கப்படும். இப்போ எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த ஒரு கோலாகலம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே அறியாத மூத்த குமாரன் வாரான். முதல்ல பார்த்த 2 ஊமைக்கும் அவைகளுக்கு பேச முடியாது. ஆடுக்கும் பேச முடியாது, 90க்கும் 9 வெள்ளிக்காசுக்கும் பேச முடியாது. ஆனால் இது ஒரு சாதாரண ஒரு மனிதன். நாம் நினச்சி பார்ப்போம், இந்த ஒரு உலகத்தில் என்ன, நான் முதல்ல கேட்ட கேள்வி அதுதான். நான் இந்த தியானத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல கேட்டு, எங்கள் வீட்டில் மொத்தம் 7 பேர், அதில் நாங்கள் சகோதரர்கள் 4 பேர். நான் யோசித்த ஒரு காரியம், நான் என்னுடைய சொத்தெல்லாம் வாங்கிட்டு நான் போய் எல்லாத்தையும் தீர்த்துட்டு வந்தேன் அப்படின்னா, பல நேரங்களில் எங்கள் சகோதரர் ஏற்றுக்கொள்கிறது சரியான ஒரு காரியமாக இந்த உலகத்தை வச்சு பார்க்கும்பொழுது, என்னுடைய குடும்பத்தோடு விட்டுருங்களேன், அண்ணன் தம்பியாக நான் இந்த உலகத்தில் வச்சு பார்க்கும்பொழுது எத்தனை சொத்து பிரச்சனைகள் நடக்குது, எத்தனை இடத்துல ஏமாத்துகிற ஒரு காரியம் கிடைக்குது. சாதாரணமாக நம்முடைய குடும்பத்தை ஒப்பிட்டு பார்ப்போம். நம்ம இடத்துல 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இப்படி சொத்தெல்லாம் அபகரித்து போயிட்டு ஒரு குமாரன் வந்துட்டான், ஒரு பையன் வந்துட்டான்னு வைங்களேன், அந்த மூத்தவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும், இருக்கிறதையும் அழிச்சிட்டான், இப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்ன பண்ண போகிறான், அழிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஆனால் இவனுக்கு அந்த எண்ணம் வரலை. வேதத்தை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அவனுக்கு இந்த ஒரு எண்ணம் வரலை. அவனுடைய ஏக்கம் என்ன, முதல்ல வாரான், வந்து நின்ற வச்சுல இங்கே ஒரு கோலாகலமாக இருக்குது. அப்போ அவனுக்கு கேள்வி, அப்போ ஒருத்தனை அழைத்து இது என்ன அப்படின்னு கேட்கும்போது 27ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், உங்களுடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உடைய தகப்பனத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கண்டை அனுப்பித்தார் என்றான். இப்போ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவன் வீட்டில் பண்டிகை, ஆனால் அவனுக்கே தெரியல என்ன ஒரு பண்டிகைன்னு கேட்கும் பொழுது, இழந்து போன பிரிந்து போன உன் சகோதரன் வந்துட்டான், அதனால தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இந்த ஒரு நாளை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம், கொடுத்த கன்றை அடிச்சிருக்கோம்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு கோபம். 28ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பன ஒரு ஒளியை வந்து அவனை வருந்தி அடைந்தான். அவனுக்குள்ள ஒரு கோபம் வந்திருக்கு. என்ன ஒரு கோபம்? எடுத்து வாசிப்பு 29.
காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இவனுடைய கோபம் என்ன? அதாவது அவன் தவறு செஞ்ச ஒரு நபர், இளையகுமாரன் தப்பு தான் செய்கிறான், போய் சொத்தை அழிச்சிட்டு வந்துட்டான். இதில் பிரச்சனை கிடையாது அவனுக்கு. இவன் எங்கேயே இருக்கிறான், அப்பா கூடயே இருக்கிறான், அப்பா சொன்ன வேலையை செஞ்சுருக்கான். எனக்கு சொத்தை பிரித்து தாங்கன்னு கேட்கல, நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலை. அப்பா வீட்டில் இருக்கிறாரு, மகன் எங்கே போயிருக்கான்? வயல் வேலைக்கு போயிருக்கான். தன்னுடைய கடமையை தந்தை என்ன சொல்கிறாரோ உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன். எரேமியா 15:20. இப்போ இந்த மூத்தகுமாரன் என்ன தன்னுடைய வாதத்தை எப்படி வைக்கிறார்? நான் உங்களுக்கு உண்மையாக இருந்தேன், நீங்கள் சொன்ன கற்பனைகளின்படி நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ ஒரு மகனாக பொறுப்பாக எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். நான் வயலுக்கு போய் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இவங்களுக்குள்ள. நல்லா யோசித்து பாருங்கள். இந்த ஒரு காரியம் எங்கே வெளியாகுது? உள்ளே இருக்கிற ஒரு ஆடு கேட்கிற ஒரு கேள்வி. அதாவது நம்ம ஒரு விசுவாச கூட்டத்தில் இருக்கிறோன்னு வைத்துக்கொள்வோமே, நாம் ஒரு விசுவாசியாக இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோம், நாம் தினந்தோறும் ஜெபிக்கிறோம், பல நாள் கத்தருக்குள்ளாகவே இருக்கிறோம். ஒரு புதிய விசுவாசி வராங்க, ஆனால் அங்கே பல ஆசீர்வாதங்களை பெறுகிறாங்க அப்படின்னா, இல்லைன்னா பல தாளந்துகளை வச்சுருக்காங்க அப்படின்னா, நமக்குள்ளே என்ன எண்ணம் வரும்? நம்மளை விட அதிகமாக கற்றுக்கிட்டாங்கன்னா, நாம் இத்தனை வருஷம் ஆலயத்தில் இருக்கோம், நம்மளால் என்ன பண்ண முடியல, இதை பண்ண முடியல, இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கலையே, அவன் இப்போ வந்தவன் என்ன பண்ணிக்கிட்டான், பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கு அப்படிங்கிற கேள்விகள் நம்மிடத்துல காணப்படலாம். ஒரு கேள்விக்காக, ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இதுதான் இந்த 90 ஆட்டுக்குரிய, இந்த 9 வெள்ளிக்காசுக்குரிய ஒரு நிலை. அது தான் சொன்னபடி தன்னுடைய இடத்துல அது பாட்டு தான் இருக்குது. மூத்த குமாரனும் தன்னு கொடுத்த வேலையில் கரெக்டாக இருக்கான். ஆனால் இதன் மூலமாக அவனுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கல, தகப்பன் இடத்துலேருந்து ஒன்றுமே கிடைக்கல. அவன் சொல்கிற ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாவது நாங்கள் நண்பர்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எனக்கு தரலையே. ஆனால் வேசிகளன்ட்டு எல்லாத்தையும் விற்று போட்ட இந்த உங்களுடைய குமாரனுக்கு வந்த உடனே எதை அடிச்சிருக்கீங்க? கொளுத்த கன்று அடிக்கிறீங்களே, இது நியாயமா? இதுதான் இவனுடைய ஒரே கேள்வி. சொத்துக்காக அவன் கேட்கல. அவனுடைய கேட்டது, நான் உங்களிடத்துல உண்மையாக இருக்கேன், அவன் பொய்யா இருந்தான். உண்மையாக இருந்தவனுக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனால் பொய்யா இருந்தவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கீங்களே, ஒரே ஒரு கேள்வி. இதுதான் இந்த ஒரு காரியம். இதுக்காண்டி தான் இதில் உங்களுக்கு கேள்விக்குரிய ஒரு விடை இங்கே தான் இருக்குது. ஏன்னா தகப்பனுடைய கேள்விகள் தான். தகப்பன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பதிலில் தான் இங்கே வெளியாக போகிறது. யாருக்கு பதில் அளிக்க போகிறாரு? மூத்த குமாரனுக்கு. இந்த பதிலை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், மூத்த குமாரன் கெட்ட குமாரனா இல்லைன்னா நல்ல குமாரனா அப்படிங்கிற ஒரு பதில் இதில் தான் நம்மளுக்கு காண்பிக்கப்படுது. 31ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. வாசிங்க. உன் சகோதரனாய் இவனோ மரித்தான், திரும்பவும் ஈட்டான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். சரி, 31ஆம் வசனத்தை நல்லா பார்ப்போம். அதற்கு தகப்பன் சொல்கிற காரியம், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். இதுக்குரிய அர்த்தம் என்ன? மந்தையில் இருக்கிற ஆடு. 90 பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை, அதுக்கு எது பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது பாதுகாப்பாக உள்ளதாக இருக்குது. பிரிந்து போன ஆடை பற்றி தான் கவலைப்படணும், உள்ளே சேர்க்கப்பட்டால் மகிழ்ச்சி அடையும். அந்த ஒரு 90 ஆடு தான் யார்? இந்த மூத்த குமாரன். நீ என்னோடு இருக்கிறாய், நீ மந்தைக்குள்ளே இருக்கிற, உன்னை பற்றி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. நீ எப்படினாலும் என் கூட தான் இருக்க போகிற. எனக்குரியது எல்லாம் என்ன ஆக போகுது? உனக்குரியதான். நான் இல்லை அப்படின்னா அந்த ஊரில், அதாவது சாதாரண ஒரு தகப்பன் மரித்து போனால் யாருக்குரியது? மகனுக்குரியது. எனக்குரியது எல்லாம் உனக்குரியது. இது என்ன சின்ன ஆடு பெரிய ஆடு, எல்லாமே உனக்குரியதான். ஆனால் அவன் எப்படி போட்டவனாக இருந்தான்? வழி விலகி போனவன், பாவத்தில் இருந்தவன் மீண்டு வந்திருக்கான். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்?
மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுதான் 32ஆம் வசனத்தில், காணாமல் அவன் சகோதரனாகி இவனோ மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான் திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். இப்போ எதை பின்னோக்கி பார்க்கணும்? யாருக்கு சொன்ன பதில்? பரிசேயர் வேதபாரகர். அவங்க என்ன கேட்டாங்க? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கர்த்தர் கொடுக்குற விடை என்ன? நீங்கள் எங்கே இருக்கீங்க? அதே வசனங்கள் தெரியுது. நீங்கள் ஆயக்காரராக இருக்கீங்க, பரிசேயராக இருக்கீங்க, வேதபாரராக இருக்கீங்க, சத்தியம் அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்க? வழிவிலைக்கு போயிருக்காங்க. இவங்க உள்ள வர்றது தான் மிகுந்த ஒரு சந்தோஷம். அதனால தான் நான் அவர்களோடு இருக்கிறேங்கிற ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். இது யார் கொடுக்குற பதில் அப்படின்னா, முறுமுறுத்த பரிசேயர் வேதபாரருக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். பிரிந்து போனவர்களை உள்ள அழைக்கிறதுக்கு தான் கிறிஸ்துவானவரே பிறந்திருக்கிறார். வழிவில போன ஆடுகளை சேர்ப்பதற்காக தான் அவர் இந்த உலகத்திற்கே பிறந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர்கள் தடையாக இருக்கிறாங்க. அதற்கு அளித்த ஒரு விளக்கம் தான். நீங்கள் மந்தையில் இருக்கிறீங்க, ஆனால் மந்தை இல்லாத வழி விலகி போன சத்தியத்தை அறியாதவர் இருக்காங்க. சத்தியத்தை அறிந்தும் அவன் விசுவாசிக்கவில்லைன்னா அது அவனுடைய காரியம். ஆனால் அறிவிப்பது ஆண்டவராகிய இயேசுவின் கடமை, நமக்குரிய கடமையாக தான் காணப்படுகிறது. அப்போது நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இந்த வசனத்துப்படி எனக்காக சொல்ல வேண்டாம், எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிவிடுங்க. மூத்தகுமாரன் ஆண்டவருடைய பிள்ளையா? ஆண்டவருடைய பிள்ளை. எனக்காண்டி சொல்ல வேண்டாம், உங்களுடைய வசனத்துக்கு வைத்து உங்களுடைய மனதில் பேசின ஒரு காரியம். ஏன்னா தகப்பனே சொல்லிட்டாரு, நீ என்னோட தான் இருக்க, நீ எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. பாவியை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் அல்ல, நரகத்துக்கு போகிறவரை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் அல்ல. ஆனால் வழிவெளிக்கு போன ஒரு ஆடு உள்ளே வந்திருக்கு. அதனால் நம்ம மகிழ்ச்சி அடையணும். இங்கே இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய